ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் ரிவ்யூ பார்த்துடலாமா? மீனா புது கடை திறப்பு விளக்கு எல்லாருமே வந்து நின்றுட்டு இருக்காங்க. மேனேஜரும் வந்துடுறாரு. எல்லாரும் ரிப்பன் கட் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. அந்த டைமில் ரோஹிணி ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கா. அவள் எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மேனேஜர் வந்து மனோஜை கூப்பிட்றாரு. இங்கே மனோஜ் வாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கூப்பிட்டுட்டு, உங்களுக்கு முன்னாடி நான் ஆர்டர் கொடுக்கல, ஆனால் உங்களுக்கு நான் இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 60 வீடுகளுக்கு வந்து ஹோம் அப்ளைன்சஸ் ஆர்டர் கொடுக்குறேன். என்ன சார் சொல்கிறீங்க? நிஜமாலேயே? ஆமாம், உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ரோஹிணி வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம்லாம். ரோஹிணி வந்து பேசுகிறனால தான் உங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்கேன். நீங்களும் ரோஹிணியும் சேர்ந்து உங்கள் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிவிட்டு ஆர்டர் நல்லபடியாக டெலிவரி பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிளம்பிடுறாரு. மனோஜும் வந்து ஒன்றுமே சொல்லலை. மேனேஜர் போனதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து, டே மனோஜ், என்னடா இவ சொல்லி உனக்கு இந்த ஆர்டர் வேணுமா, நீ வேணான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா ஆல்ரெடி நிறைய கடன் இருக்குது, நம்மளுக்கு இந்த ஆர்டர் கிடச்சாதான் அதெல்லாம் நம்மளால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், அதுக்காக எதுக்கடா அவ கூட போய் சேர்ந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா கத்திட்டு இருக்கவும், மனோஜோட அப்பா, விடு, இது இப்போதைக்கு பேச வேணாம், அப்புறமாட்டிக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. விஜயா வந்து ரோஹினிட்ட சண்டை போடுவா, நீ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சத்தம் போட்டோம். உடனே ரோஹிணி வந்து மனோஜை பார்த்து, மனோஜ், நான் இப்போ உன்னோட பிஸ்னஸ் பார்ட்னர், ஆனால் நீ தான் என்றைக்குமே என்னோட லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போயிடுவா. நெக்ஸ்ட் சீனில் நீத்துவோட ஹோட்டலில் காட்டுறாங்க. அங்கே முத்துவோட ஃப்ரெண்டும் வந்து அங்கே போயிருக்காங்க நீத்துவை பார்க்குறதுக்கு. நீத்துட்ட வந்து சொல்கிறாரு, நீ வந்து சுருதிட்டு வந்து சாரி கேளு, நான் ரவியை லவ் பண்ணலை, நான் பேசினதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சாரி கேளு. நான் எதுக்கு அப்படி வந்து சொல்லணும்? நான் தான் ரவியை லவ் பண்ணுறேனே, அதுதான் நீ பண்ணக்கூடாது, ஏன்னா அவனுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ பேசினதெல்லாம் தப்பு அப்படின்னு வந்து ஒழுங்கு மரியாதையை வந்து சாரி கேளு. நான் அதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, நீ கேட்கலன்னு வச்சுக்கோ, வேறு மாதிரி யாரும் ஏன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து நீத்து கேட்குறா. நீயும் இருக்க மாட்டேன், இந்த ஹோட்டலும் இருக்காது, ஒழுங்கு மரியாதையாக வந்து சாரி கேட்டுரு, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் இந்த மாதிரி வார்ன் பண்ணிவிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் ரோஹிணியை காட்டுறாங்க. மனோஜோட கடைக்கு ரோஹிணி வரா, மாடர்ன் ட்ரெஸ் போட்டு ஸ்டெயிலாக வரா. மனோஜ் வந்து வாயை பொழந்துக்கிட்டு ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு ரோஹிணியவே. ஹாய் மனோஜ், எப்படி இருக்க? வா, நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ரெண்டு உரசி பேசிகிட்டு இருக்கா. மனோஜ் பிஏ மூலமாக தான் ரோஹிணிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ இந்த மாதிரி ஆர்டர் லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ, வா மனோஜ், நம்ம இதெல்லாம் வந்து பார்க்கலாம், எந்தெந்த வீட்டுக்கு என்னென்ன அனுப்பணும்னு சொல்லிட்டு அப்படின்னு பக்கத்தில் உரசி நின்று பேசிகிட்டு இருக்கான். மனோஜ், நீ கொஞ்சம் தள்ளி நின்றியே பேசு, எதுக்கு பக்கத்தில் நின்று உரசி பேசிகிட்டு இருக்க, தள்ளி நின்று பேசு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவான். எல்லாமே பேசி முடிச்சுட்டு ரோஹிணியுமே வந்து, ஓகே மனோஜ், நான் கிளம்புறேன், நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. மனோஜுமே வந்து ரோஹிணியை பார்த்துட்ருக்கான். ரோஹிணி கிளம்புனதுக்கப்புறம் மனோஜ் ஃப்ரெண்டுகிட்ட வந்து மனோஜ் சொல்கிறாரு, ரோஹிணி பக்கத்தில் வந்தாலே எனக்கு என்னென்னலாமோ பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லவும், பெசருக்கு நான் சாமியார் ஆயிடுற போகிறேன், சாமியார் அப்போனா நீ பயந்த மாதிரி ஆயிரும், எல்லோரும் அப்படி நினச்சிருவாங்க. ஆமாம்மா, நான் மாலையெல்லாம் போடாமல் எதுவுமே பண்ணாமல் நான் கரெக்டாக இருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிகிட்ருக்கான். இதோட இன்றைக்கி எபிசோட் ரிவ்யூ முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.